பெரிக்காத்தான் தலைவர் முகைதீன் யாசின் சமீபத்தில் மற்ற கட்சி தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்தில் பாஸ் கட்சிக்கு இறுதி நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும், அனுபவமிக்க தலைவரான முகைதீனை பாஸ் கட்சி நம்புவதாகவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் விளக்கமளித்துள்ளார். பெரிக்காத்தானில் பிர்சாத்து கட்சியை விடவும் பாஸ் கட்சிக்கு அதிகமான சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் கைவசம் உள்ளது என்றாலும் முகைதீனின் பெரிக்காத்தான் தலைமையில் இருந்து பாஸ் கட்சி விலகும் எண்ணம் இல்லை என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தான் தலைவர் முகைதீன் என்பதில் பாஸ் கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும், ஆனால் பாஸ் கட்சி இதுவரை பிரதமர் வேட்பாளராக தனி நபரை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்நோக்கியது கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை நாடாளுமன்றத்தை வெல்லும் நோக்கத்திற்காக மட்டுமே பாஸ் கட்சி செயல்பட உள்ளது என்றும், பெரும்பான்மைக்கு பிறகு பிரதமர் யார் என்பதை பெரிக்காத்தான் தலைமை குழு முடிவு செய்யும் என்றும் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். கூட்டணி கட்சிகளான பெர்சாத்துவும் பாஸ் கட்சியும் நல்ல புரிந்துணர்வுடன் இருக்கிறோம் என்றும், இரு கட்சிகளின் தலைமையும் நேர்மையுடன் இருப்பதையும் வெளிப்படையாக இருப்பதையும் தாங்கள் உறுதி செய்கிறோம் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.